சார் அந்த இறந்த அன்னைக்கு அண்ணா கேள்விப்பட்ட உடனே வந்து நின்னார் சார் இங்க பஸ் அது வரவு இருக்கு வந்து அந்த இரங்கல் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அன்னைக்கு தான் சொல்ற இரங்கல் கூட்டத்தை அரசியல் கூட்டமா மாத்துறாரு. அன்னைக்கு சொல்றாரு, எலும்பும் தோளுமாக இருந்த காங்கிரஸை தோளும் சதையுமாக உருவாக்கியவர் அண்ணன் முத்துராமலிங்க தேவர். அதாவது வந்து அண்ணாவுக்கு பிறகு வந்த திமுக அரசு கலைஞரோட அரசுன்னே சொல்லிக்கிறான். அவர் வந்து அண்ணா மாதிரி இல்லை சார், அண்ணா மாதிரி இல்லை. அதாவது அண்ணா வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இந்த கோரிக்கை வச்சோம்னா பாத்தீங்கன்னா குளத்தூருக்கு இதுக்கு வந்து என்னன்னா ஒரு தடவை வந்து கருப்பணன் ஐஏஎஸ் கற்பூர் சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் இருக்கும்போது கலைஞர் முரசொலி ஒரு கடிதம் எழுதினார் தெரியுமா, நடப்பது முக்குளத்தூர் தேவராட்சியா இல்லாட்டி ஜெயலலிதா ஆட்சியான்னு எழுதினார். தேவராட்சியான்னு எழுதினார் சார். அப்ப எப்படி எழுதினார்? சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து திருமங்கலத்துக்கு எதிர்த்து போயிட்டு வரும்போது திட்டாங்க சார் உதயகுமார, துரோகி நீ நம்ம நம்ம சமுதாயத்தை காட்டி கொடுத்தோம்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க சார். கதவை அடைச்சிட்டு காரணத்தோட அந்த இவருக்கு வந்து எம்ஜிஆரை பத்தி பேசவும் தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசவும் தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து மக்கள் அனைவரும் அப்போ இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவர்கள் அனைத்து மூன்று சேர்த்தால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். நிச்சயம் வரைக்கும் தென் மாவட்டமே வந்து பரபரப்பாங்க சார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான துரைசிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர சூழ்நிலையில பல்வேறு கூட்டணிகள் எல்லாம் இறுதியா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஓரளவுக்கு இறுதியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இறுதி அடையில அதிமுகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்ல அதிமுக இரண்டாக உடைந்து ஒரே தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் சந்திக்க போகிற முதல் தேர்தல். இப்ப அந்த முழுமையான முக்குளத்தோர் வாக்குகள் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் வந்து தினகரன், பன்னீர்செல்வம், ஓபிஎஸ், சசிகலா தென் மாவட்டங்கள்ல பலமா இருக்கக்கூடிய ஒரு முக்குளத்தோர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனாலும் அதிமுக அப்படிங்கிற ஒரு பலம் வாய்ந்த கட்சி இல்லையா, இரட்டை இலை சின்னம், அதை மீறி இவர்களால் உடைக்க முடியுமா? இந்த முக்குளத்தோர் வாக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? முக்குளத்தோர் வாக்கு யாருக்கு நினைக்கிறீங்க? சரி, முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னார். முக்குளத்தோர் வாக்குகள் அப்படித்தான். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா சார், இன்னைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியினுடைய பேஸ் உயிரும் உடலும் முக்குளத்தோர்கள். இதை நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேன். தலைவர் யாரும் முக்குளத்தோர் இல்லையே, தலைவர்கள் இல்ல. ஆனா எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் முக்குளத்தோர் கிடையாது, ஜெயலலிதா முக்குளத்தோர் கிடையாது, இன்னைக்கு இருக்க எடப்பாடி முக்குளத்தோர் கிடையாது. முக்குளத்தோர் வாட்டு மட்டும் எப்படி? ஆனா என்னன்னா முக்குளத்தோர் அனைவரும் அதை கொஞ்சம் பின்னாடி போறேன், சரித்திரத்துக்கு போறேன். 63 அக்டோபர் 30 ஐயா இறந்ததுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய வழி வந்த தொண்டர்கள் அடுத்து நமக்கு யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளோட இருந்தாங்க. ஐயா வந்து இறந்து கிடக்காரு, சடலமா இருக்காரு, மக்கள் பூரா அழுகிறான். அவரை நினைச்சு மட்டும் அழுகல, அடுத்து நம்ம எங்க போறது, நம்மளோட வழிகாட்டி நம்ம ஐயா போயிட்டாருங்கும் போது அப்பதான் சார் ஒரு சின்ன அடையாளம் தெரிஞ்சிச்சு. அறிஞர் அண்ணான்னு சொல்றாங்களே, இன்னைக்கு அண்ணாதுரைதான் எனக்கு அடையாளமா தெரிஞ்சார் சார். அந்த இறந்த அன்னைக்கு அண்ணா கேள்விப்பட்ட உடனே வந்து நின்னார் சார் இங்க பசுமன்ல. அது ஃபுல்லா நம்மகிட்ட இது இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. வந்து அந்த இரங்கல் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அன்னைக்கு தான் சார் இரங்கல் கூட்டத்தை அரசியல் கூட்டமா மாத்துறாரு. அன்னைக்கு சொல்றாரு, எலும்பும் தோளுமாக இருந்த காங்கிரஸை தோளும் சதையுமாக உருவாக்கியவர் அண்ணன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப அண்ணா வந்து இரங்கல் கூட்டத்துல பேசும்போது அன்னைக்கு பேசுறாரு, எலும்பும் தோளுமாக இருந்த காங்கிரஸை வலுவாக்கி சதைப்பற்றோட ஆட்சி பொறுப்புக்கு வரும் வரை உழைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த நன்றி கூட இல்லாமல் இன்று அந்த காங்கிரஸ் அவரை எலும்பும் தோளுமாக ஆக்கி மரணப்படுக்கையில் போட்டு விட்டது. இந்த காங்கிரசுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இந்த குரல் தான் சார் 1967 எதிரொலிச்சிச்சு. அன்னைக்கு வந்து முக்குளத்தோர் பூரா கண்ணீர் கம்பளமா இருந்தவனு பூரா சின்ன ஆறுதல் பரிசு மாதிரி அன்னைக்கு அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு.
அப்படியே டேர்ன் பண்ணேன். யாரான்னு பார்த்தேன், அண்ணாதுரை. பக்கத்துல யாரான்னு பார்த்தேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவங்க 2 பேரும் தான் சார் இருந்தாங்க அன்னைக்கு. பல தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு ஹைலைட் 2 பேர் தான். அது சொல்றாரு. இன்னைக்கும் நடராஜ தேவர்ன்னு சொல்லி ஒருத்தர் நான் பேட்டி எடுக்கும்போது சொன்னாரு. எம்ஜிஆர் அழுகையை நிறுத்தவே முடியலாம் சார். கட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் பாயிறாங்களாம். இவர் அழுது புரள்றாராம். அந்த சின்ன துண்டு கையளவு துண்டு வந்து பல தடவை கீழே விழுந்துச்சான். அதை எடுத்து எடுத்து போட்டு அழுகிறாராம். அண்ணா இந்த அண்ணா உள்ள முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி அழுகிறாராம். அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுகிறாராம். சோ இந்த இதுதான் சார் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. இதனோட இதுதான் வந்து சரி நமக்கு ஒரு வழிகாட்டி அண்ணான்னு. அண்ணாவும் கரெக்டா என்ன பண்ணாரு, அன்றைய வரையும் வந்து கொஞ்சம் எதிர்மாறாக இருந்தவர் முழு ஸ்டாண்ட் எடுத்தார். குலத்தோருக்கு பூரா வழிகாட்டியா தான் இருந்தார். அதனாலதான் 67ல வந்து ஒரு மரண அடி காங்கிரஸ் கொடுத்ததனுடைய காரணம் முக்குளத்தருடைய எழுச்சி, அண்ணாருடைய வழிகாட்டி. அப்ப அந்த திமுகவுக்கு தானே முக்குளத்தோரோட தொடர்ந்து இருக்கணும். அது எப்படி அதிமுகவுக்கு? ரைட், கரெக்டானது. அதாவது என்னன்னா ஏமாற்றப்பட்டார்கள். அதாவது வந்து அண்ணாவுக்கு பிறகு வந்த திமுக அரசு, கலைஞரோட அரசுன்னே சொல்லிக்கலாம். அவர் வந்து அண்ணா மாதிரி இல்ல சார். அண்ணா மாதிரி இல்ல. அதாவது அண்ணா வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா, இந்த இதை கோரிக்கை வச்சோம்னா பாத்தீங்கன்னா முதலத்தூர் கொலை வழக்குல வந்து பல பேர் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லா ஜாதியினரும். அப்ப அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன பண்ணாருன்னா, அங்க இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஐயா 1957 இனக்கலவரத்துல பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் சிறையில இருக்காங்க, எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க, அவங்க ஏதாவது வழி பண்ணணும்னு விடுதலை பண்ணாரு சார். விடுதலை பண்ணாரு அண்ணா. அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து எல்லா சமுதாயத்துக்கும் பண்ற மாதிரி முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் பண்ணி விட்டார். எத்தனை பேர் சார் காடு கரை இழந்து உயிர் இழந்து எத்தனை பேர் இது கடந்திருக்காங்க சிறைச்சாலையில. சோ அண்ணாவுடைய நடவடிக்கை வேற சார். அருமையான தலைவரா வந்தாரு, முக்குளத்தோருக்கு அருமையா வந்தாரு. அதுக்கு பின்னாடி சார் நான் உடைச்சே பேசுவேன், அதுக்கு பின்னாடி தன்னலமற்ற முக்குளத்தோருடைய தலைவராக வந்தவர் எம்ஜிஆர் சார். காரணம் என்னன்னா எப்பவுமே வந்து எஸ்எஸ்ஆர் என்று சொல்வார், அடிக்கடி சொல்வார். அதாவது முத்துராமலிங்க தேவரை பத்தி எஸ்எஸ்ஆர் 2 பேரும் பேசும்போது எம்ஜிஆருக்கு வரலாறு தெரியாதான். அவர் சொல்வாரு, ராஜு ஐயா பத்தி சொல்லுவாங்க முத்துராமலிங்க தேவரை பத்தி, அது என்ன ராஜுன்னு கேட்பாரா. இவர் என்ன பண்ணுவாரா, அண்ணே அப்படின்னு இப்படி, ஏன்னா இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு இப்படி அப்படியா அப்படியா அப்படியா. அவர் புஸ்தகங்கள்லாம் அவர் தேவர் கம்யூனிட்டி தானே. ஆமா ஆமா, அவருடைய புஸ்தகங்கள்லாம் வேணுராஜன் ஒன்னே. அப்ப நம்ம வந்து பல புஸ்தகங்களை எழுதினாலும் முடிசூடா மன்னர்னு சொல்லி ஏஆர் பெருமாள் அவர்கள் எழுதிய புத்தகத்தை தான் முத எஸ்எஸ்ஆர் கொண்டு போய் எம்ஜிஆர் கொடுத்தது. அதை படிக்கிறார். அதை படிச்ச பின்னாடிதான் அவருக்கு ஏற்கனவே தகவல் தெரியும், கொஞ்சம் தெரிஞ்ச பின்னாடி இந்த மகத்தான தலைவனுக்கு ஏதாவது செய்யுமே சொன்ன பின்னாடி சார் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு சென்னைக்கு வந்தாச்சு. வந்து அப்படியே அவரால் பொறுக்க முடியல, ஒரு கடிதம் எழுதுறாரு டிஎல் சசிவர்ண தேவருக்கு. அப்பதான் வந்து அவர் தலைவர். அப்ப எழுதுறாரு, தேவரு நான் வந்து வந்துட்டு போனேன், எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த மாபெரும் தலைவருக்கு ஒரு திருவுருவச் சிலை வைக்க வேண்டும், தயவு செய்து நீங்க அனுமதிக்க வேண்டும், அதனுடைய முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எங்க வைக்கணும்னு சொல்லுங்க நான் வைக்கிறேன், அவருக்கு அந்த மகத்தான தலைவருக்கு செலவைத்து ஆகணும்னு சொல்லி கடிதம் இருக்கு சார். நான் பார்த்தேன், இருக்கு சசிவர்ண வீட்டுல அப்படியே பாதுகாத்து பத்து வச்சிருக்காங்க அந்த கடிதத்தை. அந்த வாக்குகள் அப்படியே அதிமுக அப்படியே போச்சு, சூப்பரா போச்சு. அது எம்ஜிஆர் வரைக்கும் ஜெயலலிதா வரைக்கும் அந்த வாக்குகள் அப்படியே. அதை இன்னொன்னு சொல்லிடுறேன், 72 திமுக இருந்து எம்ஜிஆர் விளக்கப்படுறார், கட்சி ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது, எம்பி எலெக்ஷன். ராஜாங்கங்கிற ஒரு எம்பி இறந்துடுறாரு. அப்ப இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல் தான் திமுக கடை தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன திண்டுக்கல் எலெக்ஷன்ல வந்து யாரை போட்டிடுறதுங்கும் போது சரி என்ன பண்ணும்போது சரி இவங்களுக்கு ஒரு தலைவரை வந்துட்டோம், நம்ம வழிகாட்டியா வந்துட்டோம்னு சொல்லிட்டு மாயத்தேவர் அவர் யாருன்னா கந்தசாமி எம்எல்ஏ இருக்காருல்ல, அவருடைய தம்பி மாயத்தேவர் வந்து கேண்டிடேட்டா அறிவிக்கிறார். பாத்தீங்கன்னா சார் 2 லட்சத்தி சொச்சம் ஓட்டுகள் மொத்தம் வாங்கினது. முக்குளத்தூர் கூட குமிஞ்சிட்டான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல பல சமுதாயத்தினர் போட்டிட்டு இருந்தாங்க. அது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சமுதாயத்தினர் கூட ஒரு எல்லாருமே போடல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரா வந்து ஐயா காமராஜ் ஐயா இருக்கும்போது அவர் ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாரு, கரிச்சமிச்சன். அவங்கள நிக்கிறாங்க, சில பேர்லாம் அவங்கள தோத்துடுறாங்க. காங்கிரஸ் டெபாசிட் போயிருச்சு. சோ அந்த சூழ்நிலையில இருக்கிற போது தான் சார் அப்படி கொஞ்சம் வழிவழியா வருது சார் டிஎம்கே. வந்த உடனே வந்து அப்ப வந்து என்ன பண்றாரு, இந்த இவங்க வந்து பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முக்குளத்தோரை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அப்படி வரணும் எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு தடவை கூப்பிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே தலைமை செயலத்து கூப்பிடுறாரு. எஸ்எஸ்ஆர் என்கிட்ட சொன்னது, போனவொடனே என்னன்னு, ராஜு நீ சொல்லுவேல உன் சமுதாயத்துல வந்து இப்படி கிடக்காங்க அப்படி கிடக்காங்க, சொல்லு என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருக்காரு. அண்ணே வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்கண்ணே, பூரா வந்து இந்த தண்ணி இல்லாம ரொம்ப விவசாயம்லாம் கெட்டு போய் கிடக்காங்கண்ணே, ஏதாவது பண்ணணும். இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு சரி படித்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும்னு இங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வர்றாங்க.
வந்தா ஒரு ஹாஸ்டல் மாதிரி அவங்க வந்துட்டு போறதுக்கு தங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியா, சரி அதை நான் செய்யறேன். அப்புறம் வந்து இங்க வேலை செய்யறவங்க இருக்காங்கண்ணே சில பேர் வந்து நம்ம வந்து புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து பாவம் ரோட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவங்களுக்கு இடம் இல்லைண்ணே. ஏதாவது இந்த உங்களுக்கு இந்த இது நம்ம நகர்ப்புறத்துல ஏதாவது வந்து பண்ணணும்னே அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு. ஒரு ஐஏஎஸை கூப்பிட்டு நாளைக்கு ராஜ்ய கூப்பிட்டுட்டு நம்ம புறம்போக்கு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து அரசு உடமையா அரசு திட்டங்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு புறம்போக்கு என்னன்னு சொல்லுங்க. அது அம்பத்தூரை வந்து கண்டுபிடிச்சாங்க. எஸ்ஆர் கூட போறாரு. போய் அது ஐஏஎஸ் ஆபீசரோட போய் அம்பத்தூர் எஸ்டேட்ல இதுதான் நல்லா இருக்கு. எம்ஜிஆர் வந்து சொல்றாங்க அப்படியா, அந்த அம்பத்தூர்ல இருக்கிற எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல முக்குளத்தோருக்கு ஒதுக்குனாரு சார். குடிசை மாற்று வாரியம் மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தாரு. வந்த பின்ன சரி இன்னொன்னு பாக்குறேன். சரி இன்னொன்னு சொல்றேன்ல, முக்குளத்தோருக்கு இதுக்கும் வந்து என்னன்னா, ஒரு தடவை வந்து கருப்பணன் ஐஏஎஸ், கற்பூர் சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது கலைஞர் முரசொலி ஒரு கடிதம் எழுதினார் தெரியுமா? நடப்பது முக்குளத்தோர் தேவராட்சியா இல்லாட்டி ஜெயலலிதா ஆட்சியான்னு எழுதினார். தேவராட்சியான்னு எழுதினார் சார். அப்ப எப்படி எழுதினாரு? குழுமி இருக்காங்க, ஒரு வழி இல்ல. இன்னொன்னு சார், ரசிகலா எனக்கு பிடிக்காதவங்களோ இல்லையா, என்ன கொள்கை வேற வேற கூட இருக்கலாம். ஆனா சார், ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமைய மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கப்பட்டது சசிகலா சார். அது சுப்பிரமணிய சாமியே என்ற ஒரு தடவை சொன்னாரு. அதாவது சசிகலா தான் காப்பாத்துறா அப்படின்னாரு ஒரு தடவை பேசும்போது. அப்ப என்னன்னா சார், எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னாடி இந்த அம்மாவை அரசியலை விட்டு ஒழிக்கணும்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு ஒரு முன்னணியில இருக்கிற ஒருத்தர், இன்னைக்கு வந்து இடி பிளான்ஸ்ல இருக்காரு ஒருத்தர், அவரெல்லாம் எல்லாம் சேர்ந்து விரட்டணும்னு சொல்லி ஆர்எம்ஐயோட தலைமையில் அதை சொல்றேன். விரட்டணும்னு இருக்கும்போது சார் எப்படி விரட்டணும்னு நினைச்சாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கிற கார் ஓட்டுற டிரைவர்கள் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வருமே அப்புறம் வரமாட்டான். இந்த அம்மா உட்காந்து கிடப்பாங்க. சமையல்காரங்க இன்னைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வராது சார். பட்னியா கிடந்திருக்கு சார், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு. இவங்க சாதாரணமா வந்து டேப்பு, அந்த பழைய பழைய வீடியோ கேசட் விற்கிறவங்க தான். அவங்க வந்து அதையும் கூட அறிமுகப்படுத்தி வச்சது அம்மா, ஐஏஎஸ் அம்மா, அந்த சந்திரலேகா அம்மா. அதை ஏன்டா சந்திரலேகா மட்டும் நான் பேட்டி எடுத்தேன். அம்மாவும் சொன்னாங்க, ரொம்ப நல்லவ, ரொம்ப பணிவானவ, எனக்கு வந்து சசிகலா வந்து நான் என்னால உருவாக்கப்பட்டவ. இல்ல இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, அப்போ இந்த வாக்குகள் எல்லாருமே இப்ப சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்க்கு தான் போகுன்றீங்களா சார்? நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து இபிஎஸ் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார். இல்ல அதிமுகன்றத இன்னைக்கு அதிமுகவோட தலைமை வந்து இபிஎஸ் தான் இல்ல. சரி இப்ப நீங்க இப்ப ஒண்ணு நம்ம 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்கோம் சார். நம்ம வாட்டு பாதையில போயிட்டு இருக்கோம். உங்களை கொண்டு வரணும்னு சொல்லி என்னைய இன்சல்ட் பண்ணி என்னைய ஒரு கேவலப்படுத்தினா, எனக்கு உனக்கும் ஒரே ஆள் தான் இருக்காங்க. ஆனா அவங்க கூட என்ன நினைப்பாங்க, ஆஹா நம்மள வந்து பிரித்தாளர் சூழ்நிலையில நம்மள ஒழிக்கிறதுக்கு பாக்கல. அவர் கூட ஆர்பி உதயகுமார் அதான் சொல்றேன். அதாவது சரி உனக்கு பிடிக்கல, உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பிடிக்கல, நீ ஓபிஎஸ் வந்து இருக்கக்கூடாது, பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி இப்ப இதுல அப்பா ஸ்டாலின் கொஞ்சம் சேர்ந்து விளையாடிட்டாங்க, இபிஎஸ் ஆதரவா மாறிட்டார், அது வேற பிரச்சனை. இப்ப என்னன்னா சரி முன்னாள் முதல்வர் கொஞ்சம் தள்ளி கூட உட்கார வைவேன். அது என்ன நீ பின்னாடி தள்ள, நீ வந்து ஸ்டாலின் போய் உட்காந்துருக்கீங்க, அவர் பின்னாடி தள்ளுறதுக்கா? நீ பின்னாடி அவரை தள்ளினதுனால நீ பின்னாடி தள்ளப்பட்டிருக்கிறாய். ஆர்பி உதயகுமார் யார் சார்? ஓபிஎஸ் ஆர்பி உதயகுமார் பாருங்க, இது எப்பவுமே விளம்பரவாதி சார். ஆர்பி உதயகுமார் எப்பயும் விளம்பரவாதி. அவர் ஒரு தடவை வந்து மந்திரி பதவியில நீக்கப்பட்டார் தெரியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது செருப்பு போடாம உள்ள வந்து அந்த நடிப்பு மட்டும் இல்ல, சிவாலியர் சிவாஜி கணேசன் அவரு. அதாவது என்னன்னா வெறும் டியூப் லைட் வச்சு கண்ட மேனிக்கணும் அந்த அம்மா கூப்பிட்டு கண்டிச்சு, நீ இதெல்லாம் வச்சுக்கிறாத, நீ வந்து ரொம்ப நீ விளம்பரப்படுத்துற, உன்னை நீ கண்டிச்சு வெளியேற்றினாங்க. அந்த உதயகுமார் இப்பயும் அவருக்கு என்ன விளம்பரம் வேணும், பக்கத்துல உட்காரணும், அது உட்கார வச்சு. இல்ல சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்ன்ற ஒரு பதவி அவர் கொடுத்திருக்கும் போது அது நியாயம் தானே சார்? நியாயம் தான் சார், இல்லைன்னு சொல்ல சார். ஆனா வந்து இதுல வந்து இபிஎஸ்க்கு வந்து பலியாயிட்டா சார் உதயகுமார். அத தான் இல்ல நீங்க சொல்றீங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்கல்ல, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் தலைவரான அதிமுக நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரும் முக்குளத்தூர் வேட்பாளர் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது எப்படி பிரியும்ன்றீங்க? இப்ப எப்படின்னா திமுகலையும் தங்கம் தென்னரசுனாரு, அவர் முக்குளத்தூர் தான். இல்லைன்னு சொல்லல. அதாவது வந்து என்ன சார், பெருவாரியான மக்கள் பெர்சன்டேஜ் கம்மி சார். டிஎம்கேக்கலாம் ஏடிஎம்கே சார் பேஸ் சார். இப்ப வந்து என்ன இவரு கேக்குறேன், அந்த ஏடிஎம்கே பேசுங்க போகாதான். இன்னொன்னு என்னன்னா, முக்குளத்தூர்லயே வந்து மறவர் குலம் இருக்கு, மறவர் சமுதாயம். மறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாரு? ஓபிஎஸ். அவரும் உதயகுமார் அப்படித்தான். அப்ப என்னன்னா அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க. நீ ஒண்ணு இல்ல, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து திருமங்கலத்துக்கு ஏதாவது விசேஷம் போயிட்டு வரும்போது சுத்திட்டாங்க சார் உதயகுமார. துரோகி நீ, நம்ம சமுதாயத்தை காட்டி கொடுத்தவன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். கதவை அடைச்சிட்டு காரணத்தை பத்தி ஓடி வந்தாரு. இந்த உணர்வு இன்னும் இருக்கு. அதாவது சரிண்ணே ஒண்ணு இல்லண்ணே,
இந்த மாதிரி பக்கத்துல கூட உட்கார வச்சுட்டு போங்கண்ணே, நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேனே, அவர் அங்கிட்டு உட்கார வச்சுட்டு போங்கன்னு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு நல்ல மரியாதை இருந்திருங்க சார். நீ பின்னாடி தள்ளிட்டு நீ காட்டி கொடுத்துட்டு நீ முன்னாடி உட்காந்துருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் ஃபீல் பண்றாங்க சார். அதை இது தேர்தல் வந்தா தான் சார் தெரியும். தேர்தல் வந்தா தான் தெரியும். இல்ல இப்ப தேர்தல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதிமுக தலைமையிலான இவர் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக, ஆமா இப்ப அங்க வந்து அதிமுகவோட வாக்குகள் அதிகம் அப்படிங்கும்போது அதுல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் அதிமுக எதிராக ஓட்டு போடுவாங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணு தெரியும், டிடிவி தினகரன் சார் தனியா போட்டிட்டு இருக்கும் போது எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினார்? அதை விட அதிகமா வாங்குவார் ஓபிஎஸ். டிடிவி தினகரனுக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் கூட வந்து இந்த டெல்டா மாவட்டம் சிலதுதான், இவருக்கு வந்து தென் மாவட்டங்கள் ஃபுல்லா ஹெவியா இருக்கு. தென் மாவட்டங்கள் ஃபுல்லா இருக்கு இவருக்கு. பாருங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் உடைய ஆதரவு இனிமே தான் தெரியும். அதே மாதிரி பிஜேபி வந்து ஓபிஎஸ் கைவிடக்கூடாது. இல்ல இப்ப பிஜேபி வந்து முக்குளத்தோர் வாக்குகளை கவர்றதுக்காக பிஜேபி நிறைய முயற்சிக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய வருது. அங்க கூட நிறைய பேர் பொறுப்புகள் கொடுக்குறாங்க முக்குளத்தோர் வாக்குகள். ஏன்னா அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி அதிகமாக இப்ப ரொம்ப பேசுறது யாரு அப்படின்னா அதிமுகவும் கிடையாது, யாரும் பேசல, பிஜேபி தான் பேசுது. அதுக்கு காரணம் அந்த முக்குளத்தோர் வாக்குகள் கவர்றதுக்காக. அது இருக்க போறதுக்கு வாய்ப்பு. முக்குளத்தோர் வாக்குகள் சொல்றீங்க, பேசிக்கா வந்து எம்ஜிஆர் நீங்க நினைக்கிறீங்க திராவிடத்துல இருந்து வந்தாலும் ரத்தம் தேசிய ரத்தம் சார். அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் சார். அதாவது வந்து தேசிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் திமுக அண்ணாவின் தலைமையில இருந்தாலுமே வந்து அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, காமராஜர் என்னுடைய அரசியல் தலைவர்னாரு சார். குருநாதன் சொன்னாரு, அண்ணா என்னுடைய வழிகாட்டினாரு. அது இன்னும் போகல அவர்கிட்ட வந்து. அண்ணா அவர் வழிகாட்டியத்தான் வச்சிருந்தாரு. ஆனா தலைவர் குருன்னு சொன்னது காமராஜர் தான், தேசிய கட்சி தான். அதே மாதிரி எந்த தேசிய தலைவர்களுடைய இறந்தாலும் சரி அவரோட நல்வாழ்க்கைக்கு பாடுபட்டவர் சார். சைலண்டா பண்ணுவாரு. கக்கன் வந்து காங்கிரஸ்னால் கைவிடப்பட்ட கக்கன் வந்து மருத்துவ வசதி இல்லாம கூட ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது ஓடி ஓடி கேள்விப்பட்ட உடனே வந்து எஸ்கின் ஹாஸ்பிட்டல், மதுரை எஸ்கின் ஹாஸ்பிட்டல்ல வந்து கக்கன் கையை பிடிச்சு கண்ணீர் விட்டு, ஐயா காங்கிரஸ் என்னை கை விட்டுருச்சான்னு அழுதான் சார். அந்த மாபெரும் தலைவர் அழுதான், கக்கன் பட்டியலின தலைவர் அழுதாரு. எங்கடா படுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் வார்டு கோட் அப்ப காலிமுத்து கூட இருக்காரு மினிஸ்டர், கூட வச்சு கூட அவருக்கு முழுமையா குணமாகிற வரை என்னுடைய செலவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண சார் எம்ஜி ராமச்சந்திரன். இவங்க கண்டுக்கிட்டாங்களா சார்? இவங்க எல்லா அதே மாதிரி தான் சார் முக்குளத்தோர் சமுதாயத்தையும் இவர் பாத்துக்கிட்டது. அதே மாதிரிதான் பாத்துக்கிட்டாரு. இப்ப முக்குளத்தோர் சமுதாயம் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த வாக்குகள் ரொம்ப ஆதரவா போறதுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் அவங்க தொடர்ச்சியா ஜெயலலிதா எம்ஜிஆர் சேர்த்து வச்ச பணம் சார். அது பணம் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை ஜெயலலிதா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவர் ஹேண்டில் பண்ணாங்க அவ்வளவுதான். இப்போ இபிஎஸும் உதயகுமார் இந்த மாதிரி போன்ற ஆளுகளை வச்சு அதே மாதிரி முயற்சிகள் செய்யலாம்ல? யார் சார்? இபிஎஸ். இபிஎஸ்ஸா? இல்ல சார், இல்ல அவருக்கு சார் இந்த சொல்ல கோச்சுக்கிறாங்க. இப்ப துரோகம் சொல்றீங்கல்ல, சொல்றாங்கல்ல இபிஎஸ், அது ஒரு பக்கம் கரெக்ட் தான் சார். கடைசியா நம்ம கண்ணாரா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டாரோ அந்த கட்சியில இருந்து விலகி திமுகவோட ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டு, இல்ல அவங்க ஓபிஎஸ் தான் சொல்றாங்க திமுகவோட ரகசிய உடன்பாடு. இல்ல ஓபிஎஸ் திமுக ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து திரைமறைவா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்ப திரைக்கு முன்னாடியே நடந்துச்சு அசம்பிளில சார். என்ன சார் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம், பல கட்ட கூட்டத்துல சட்டசபையில எந்திரிச்சு பேசுறாங்க. அப்பாவு சொல்றாரு அதெல்லாம் வந்து கிடையாது, நாம்ஸே கிடையாது, எதிர்கட்சி நாம்ஸ் கிடையாது, ஓன்னு பேசினார்ல அப்பாவு, எந்திரிச்சு குதிச்சாரு. இப்ப கடைசியா முடிஞ்ச சட்டமன்றத்துல என்ன எந்திரிச்சு கோரிக்கை வைக்கிறாரு, ஸ்டாலின் அப்படி பாக்குறாரு, சிரிக்கிறாரு, பண்ணிருவாங்கிறாரு. அடுத்த நாள் இருக்கை மாற்றப்படுகிறது. என்ன சார் இது? இந்த திரைக்கதை எங்க இருந்து வந்துச்சு? அதனால தொடர்ந்து வந்து துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இபிஎஸ். அது என்னுடைய இது. ஆனா ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வைக்கிறதுன்னு ஒரு பெரிய திறமை. அதுக்காக வந்து எதிரிகிட்ட வந்து அடகு வைப்பீங்களா? அந்த வாழ்க்கை எதுக்கு வேணுமா உங்களுக்கு? அப்படி போய் எதிரிட்ட போய் எம்ஜிஆர் என்னைக்காவது கருணாநிதி முன்னாடி விழுந்திருக்காரு? இப்ப இரட்டை தலைமை இருந்தது, இரட்டை தலைமை வந்து தவறு, ஒத்த தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது தொண்டர்கள் ஆதரவு பூரா இபிஎஸ்க்கு தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனா தொண்டர்கள் ஆதரவு யாருக்குன்னு இப்ப தேர்தல் வந்ததுன்னு தெரியும். ஆமா சார், ஒரே உதாரணம் சொல்றேன். இந்த மாவட்ட தலைவர் இது அந்த சொல்றீங்கல்ல, பொதுக்குழு உறுப்பினர் சொல்றீங்கல்ல, இதை வந்து நடந்தது வந்து எஸ்எஸ்ஆர் என்று சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது, திமுக நீக்கப்பட்ட பொழுது அவரோட யார் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் பரவாயில்ல சார், 4 எம்எல்ஏ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு, ஒரு எம்பி எங்கிட்ட வச்சுட்டு இருக்காரு. எம்ஜிஆரோட யாருமே இல்ல சார், ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு தெரிஞ்சாரு சார். பாவம், அங்க எங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க, போவோமா வேணாமான்னு. அந்த நேரத்துல அதை விட ஓபிஎஸ் பரவாயில்ல சார் அவரு. அப்ப அந்த இதை வச்சே வந்து அவர் சமாளிச்சாரு சார். அப்ப என்ன சொன்னாரு, பொதுக்குழுல இருந்து எம்ஜிஆர் நீக்கிட்டாங்க. எம்ஜிஆர் பொதுக்குழு உறுப்பினர் எம்ஜிஆர் 5-6 பேரோட அன்னைக்கு இல்ல, நீக்கிட்டாங்க. அன்னைக்குதான் பொதுக்குழுக்கு போறாரு எஸ்எஸ்ஆர். போய் வந்து கருணாநிதி நேருக்கு நேரம் எதுக்குறாரு, சண்டை வருது.
சண்டை வந்து அடிதடி போட்டு அன்னைக்கு அடுத்த நாள் பத்திரிகையில பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் தாக்கப்பட்டா ரத்த கரையுடன் வீடு திரும்பினார். இது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா உங்களை அடிச்சு விட்டாங்களா? என்ன அடிக்க வந்துட்டாரு. யாரா சொன்னது வந்துட்டாரு. இல்ல நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், படிச்சேன். கேள் என்ன நடந்துச்சுன்னு கேள். நான் சொன்னேன், கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, கருணாநிதி ஃபைட்டர்ஸ் பூரா கொண்டு நிறுத்திட்டாராம் பொதுக்குழு நடத்தும் போது. இந்த மாதிரி ராஜேந்திரன் வருவேன், இந்த முரட்டு போய் வருவேன், இவங்க ராஜேந்திரன் 2 3 பேர் வருவாங்க, அதிருப்தி குறிப்பு அவங்க அடிச்சு துரத்தி அங்க துரத்தி விட்டுருங்க. அதே மாதிரி உள்ள வந்தேன்ல, அண்ணே நில்லுங்க அண்ணே, என்ன ஒரு ஸ்டன் மாஸ்டர் பேர் சொன்னார், நில்லுங்க அண்ணே, என்ன எதுக்கு நான் நிறுத்தணும், போட்டே ஒரு அடி அவன் தடுத்தான், நான் போட்டுல அடிச்சதுல அவன் சில்லுமுக்கு உடஞ்சு போச்சு. அவன் சில்லுமுக்கு உடஞ்சது என்னுடைய சட்டையில போற ரத்தம் படிஞ்சிருச்சியா. இப்ப அதே மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் ஆதரவா இருக்காங்களே தவிர நீங்க கட்சி ஆதரவா இல்லைன்னு இல்லையே. வந்தானே தொண்டை முறை எங்க வந்தேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட தானே வந்தாரு. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ்க்கு வருவாங்கன்றீங்களா? நிச்சயம் வருவாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா ஓபிஎஸ் மட்டும் நான் சொல்லல, டிடிவி தினகரன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா ஒன்னா சேர்ந்தா மிக வலிமையானவங்க வருவாங்க சார். அவங்களோட தனிப்பட்ட இது நமக்கு வேண்டாம், அதை என்ன பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த சமுதாயம்னு பார்க்கும்போது அவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நிச்சயம் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படும். இன்னைக்கு கவலைப்படுறாங்க சார். அது போல என்னன்னா இதுவரையும் சார் நீங்க சொன்ன மாதிரி கட்சியை காப்பாத்தி நல்லா தான் இருந்தார் இபிஎஸ். இந்த சட்டசபையில குழப்பிட்டார் சார். கண்ணுக்குன்னா தெரிஞ்சு போச்சு சார். ஆஹா, அப்ப ஒவ்வொரு துரோகமா பண்ணிட்டு இல்ல. இப்ப ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேரும் இணைந்து பிஜேபியோட சேர்ந்தா அதற்கான இது வலு இருக்கு. மிக வலிமையான கூட்டணி அது. அற்புதமான கூட்டணி, வலிமையான கூட்டணி. நிச்சயம் வந்து ஏன்னா பிஜேபிக்கு இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆதரவு கிடையாது, செல்வாக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இது திராவிட மண், இது திராவிடம், இது பெரியார் மண், இது திராவிட மக்கள் ஃபுல்லா திராவிட ஓட்டத்தெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால பிஜேபிக்கு இங்க வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் சொல்றாங்க. சார் பிஜேபி வந்து சார் அதனுடைய அடிப்படை கொள்கையை வந்து தேசியமும் தெய்வீகம் தான், திராவிடம் கிடையாது. தேசியமும் தெய்வீகமும் இல்ல. பிஜேபியோட கொள்கை இது. மக்கள் வந்து பிஜேபி ஏத்துக்காத காரணம் இங்க திராவிடம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இல்ல சார், மாயை, திராவிட மாயை சார். திராவிடம்ங்கிறது சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். இப்ப நான் வந்து பழைய எம்ஜிஆர் ரசிகர் சார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் பேசுவோம். ஆனா திராவிடம்னு என்ன தெரியாது, அண்ணானா யாருன்னு தெரியாது. எம்ஜிஆர் படத்தில் காட்டணும்னு சார் தெரிஞ்சு. இப்படி இன்னும் மாயையில இருக்காங்க சார். திராவிடம்னு என்னன்னு தெரியாமலே இருக்காங்க. இந்த மாயை கூட்டம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல சார், இந்த மாய கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் வந்திருக்காரு சார். ஒரு மனுஷன், நல்ல மனுஷனா இருக்கான் பாவம் அந்த ஆளு. இங்கயா? ஆமா, பிஜேபி இருந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர். நிச்சயம். அதாவது என்னன்னா அண்ணாமலை வந்து நீங்க அவருக்கு பாத யாத்திரையெல்லாம் இங்க மக்கள் பெரிய உண்மையான கூட்டம், இது எப்படி வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை பாத யாத்திரையை யாரும் ஃபாலோ பண்ணி போகல சார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள், நான் வந்து அப்படி செய்வேன், இப்படி இருக்கு, இந்த குறைகளை தீர்க்கணும், சமுதாயத்தை நேர்மைப்படுத்தணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அதுக்கு தான் அவருடைய வாக்குக்கு தான் சார். எத்தனை முறை மோடி இங்க தமிழகத்துக்கு வந்தாலும் பிஜேபியோட இது செல்லாதுன்ற மாதிரி சொல்றாரு. இத்தனை முறை வந்து கமலாலயத்துல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல மிகப்பெரும் தலைவர்கள்லாம், ஏன் அண்ணாமலை லெவலுக்கு ஏன் கொண்டு வரல? இப்ப சொல்றானே எல்லாரும் சிஎன்என்ல இருந்து எல்லாருமே வட மாநிலத்துல இருக்க எல்லாருமே சொல்றானே பெர்சன்டேஜ் 25 தாண்டுங்கிறானே. இந்த 25 அவங்க தானே கிடந்துச்சு இதுவரையும் கமலாலயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு? அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தானே. அவங்க மக்களை குறை சொல்லல. என்னன்னா அப்ப ஒரு தடவை இலக்கணேசனை பார்க்க போறேன், அவரை வருத்தம் தான் எனக்கு. அவர்லாம் பாவம், அவர்லாம் வந்து அவர் சேர விட்டு எந்திரிக்கல, அவர் கட்சி பணியை பண்ண முடியல அவரால். அங்க இருக்கிற நிர்வாகிகளை தான் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரே ஒழிய அவர் மேலேயே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. சோ இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு வந்து ஒருத்தர் நின்று வர்றான் பாருங்க. நிச்சயம் வந்து வரும். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றான் பாருங்க சார். எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன். இவர் தான் ஜெயலலிதாவை பத்தி அவ்வளவு தவறா சொன்னாரு இதே அண்ணாமலை. இப்ப மோடி இங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு பேசினா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? சார் ஓகே சார், இது சரியான கேள்வி சார், அருமையான கேள்வி. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. அதாவது வந்து என்னன்னா இப்ப வந்து மோடிக்கு வந்து குடும்பம் இல்ல, இதுல இருந்து வர்றேன், மோடிக்கு குடும்பம் இல்ல, அவருக்கு என்ன தெரியும் சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் பேசுறாரு சார். இதே சார் 1973 எம்ஜிஆர் அதிமுக தொடங்கப்பட்ட பொழுது கலைஞர் சொன்னது வந்து என்னன்னா இதே மாதிரி மலையாளின்னாரு, பப்ளிக்கா எழுதினாரு, மலையாளின்னு எழுதினாரு. ஒவ்வொன்றா எழுதிட்டு 1900 அவர் எப்படிலாம் மக்கள்கிட்ட இருந்து ஒதுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஒதுக்க முடியல. 77 ஆட்சிக்கு வந்த பின்னாடி எம்ஜிஆருக்கு குடும்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவர் என்ன பட்ஜெட் போடுறது, அவருக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி அப்படின்னு. அப்ப எம்ஜிஆர் தலைவர், அதிமுக தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு குடும்பம் இல்லை கலைஞரே, ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனா அதே நேரத்தில் மக்களே என் குடும்பம், அந்த மக்களோடு மக்களாக மகனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்லி ஒரு வார்த்தை போட்டார் சார். இந்ததான் சார் ஏறிச்சு. இதே மாதிரி மோடிக்கும் இருக்கு. இதே மாதிரி மோடிக்கு வந்து நீங்க தமிழகத்துல அதே மோடிக்கு என்ன செல்ல அதே மாதிரி வர்றேன். அதே மாதிரி அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதனோட காரணம் என்ன தெரியுமா? திமுக வந்து ஊழலின் உச்சகட்டத்துல இருந்தது.
அந்த கணக்கு அந்த 5வது மாநாடுன்னு நினைக்கிறேன், மதுரையில் நடந்த மாநாட்டு 5வது மாநாட்டோட கணக்கு கேட்டதனுடைய தொடர்பு தான் வந்து எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறார். சரியில்லை, ஃபண்ட் எல்லாம் வந்து தப்பா போகுது. ஏன்னா பொருளாளரா இருக்காரு. கணக்கெல்லாம் சரியா எனக்கு வரமாட்டேங்குன்னு சொன்ன உடனே எல்லாம் கூடி பேசி ஒழிச்சிடணும். வில்லன்கள்லாம் எம்ஜிஆர் படத்தை சொன்ன மாதிரி வில்லன்கள்லாம் கூடி பேசி இவர் வெளியேற்றிடணும் அப்படின்னு முயற்சி பண்ண போறாங்க. அப்ப அவரை வந்து என்ன நீக்கிறாங்க. நீக்கினதுக்கு பின்னாடி அவர் மக்கள் மத்தியில் என்ன சொன்னாருன்னா, ஊழலுடைய திமுகவா மாறிடுச்சு. அண்ணா ஆரம்பித்த திமுக ஊழலின் திமுகவை ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து அகற்றப்படணும். இந்த தமிழ்நாட்டுல இருந்து அகற்றப்படணும். 2வது குடும்ப ஆட்சி. அந்த மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு வார்த்தை எழுதியிருப்பார் நேற்று என்று நாளை படத்துல. சோ குடும்பத்தினுடைய பிடியில இருக்காங்க. அதெல்லாம் நீக்கணும். சர்வ சுதந்திரமான வந்து திமுகவை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தார். அப்ப பாருங்க அந்த காலத்துல அது என்னன்னா கட்சி தலையீடு சொல்றாங்களே, அன்னைக்கு கட்சி தலையீடு இருந்து அவ்வளவு கோவப்பட்டார் சார் எம்ஜிஆர். பாருங்க ஒண்ணு பாத்தீங்க 86ல முதலமைச்சரா இருக்கும் போது இது உலக வரலாற்றிலேயே எந்த அரசியல் தலைவனும் செய்ய முடியாததை எம்ஜிஆர் செய்தார். அன்னைக்கு 1986 18/6/86ல எல்லா தினசரி பத்திரிகையிலையும் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்ன அறிக்கை தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க. அரசு நிர்வாகத்தில் சம்பந்தம் இல்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கீட்டையும் நான் எப்போதும் விரும்புவதில்லை. எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது எனது உறவினர் என்று சொல்லிக் கொள்பவராக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொருந்தும். அமைச்சர்களே ஆனாலும் அரசு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய அபிப்பிராயத்தை அறிந்து நடக்க வேண்டும். எச்சரிக்கை என்பது அன்பன் எம்ஜி ராமச்சந்திரன் கடிதம் இருக்கு சார். இன்னைக்கு இவர் எம்ஜிஆருடைய பாதையில இன்னைக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. என்ன சார் நடந்துச்சு? அவரும் பப்ளிக்கா சொல்றேன், அவரும் இந்த மாதிரி தொப்பிலாம் வச்சிருக்காரு. இபிஎஸ் வர்றேன் அப்படிதான் வர்றேன். அதாவது எம்ஜிஆருடைய கட்சி 87 டிசம்பரோட போயிருச்சு சார். அடுத்து வந்துச்சு பாத்தீங்களா, பூரா ஊழல் மயம் சார். அவரோட ஆத்மா மதிக்குமா சார்? இவங்களை ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டது வந்து அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு சொல்லி கோவப்பட்டாங்களே. நான் கேட்கிறேன், தண்டிக்கப்பட்டது உண்மை தானே சார்? உண்மைனா வெளியே வந்திருக்கணும்ல. குங்கால இருந்து அங்கிட்டு போய் குமாரசாமி கணக்கு எல்லாம் போட்டு ஏன் திருப்பி வந்துச்சு? அது உண்மை திறன் இருந்தனால சார் வந்துச்சு. அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது, நீதியை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் என்ன அண்ணாமலை தான் சொன்னாரு ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு வந்து மோடி வந்து தமிழகத்துல வந்து பேசும்பொழுது எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா 2 பேரும் மிகப்பெரிய தலைவர்கள்ன்றாங்க. 2 முரணா இல்லையா? இல்ல. காரணம் என்னன்னா, எம்ஜிஆருடைய பாதையில் இன்னைக்கு எம்ஜிஆருடைய பாதையில் இன்னைக்கு நான் வெற்றி நடைபெற்று இருக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி சார். இன்னைக்கு எம்ஜிஆர்ட்ட என்ன அந்த கொள்கையோட கட்சி ஆரம்பிச்சாரோ, ஆட்சி ஆரம்பிச்சாரோ, அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு சார். இப்ப எந்த விதமான அரசு இதுல தலையீடு கிடையாது சார், ஊழல் கிடையாது சார். இதைத்தானே சார் எம்ஜிஆர் சொன்னாரு. அதிமுக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற மத்தியில தேர்தல் ஆணையர் பதவி வகிட்டாரு. ஆமா, இப்ப இவங்க கொண்டு வர போற இந்த 2 இவர் பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் இன்னொரு அமைச்சர் சேர்ந்துதான் வந்து தேர்ந்தெடுக்கின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க இல்லையா? இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு மோடி மேல சார். அது வந்து அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டது சார். இது வந்து மோடி அப்படின்னு நேரடியாவே வந்து யாரும் குற்றம் சொல்ல முடியாது சார். யாரும் நிரூபிக்கிறாங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் சார் ரஃபேல்ல இருந்து என்னென்னமோ சொல்லிட்டாங்க சார். அதே மாதிரி இது ஒண்ணு, இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது சார். சார் இந்திரா காந்தி ரஃபேலே சொன்னாங்களே சார். ஆமா, ரஃபேல் என்னாச்சு கடைசியில? பஃபேயா மாறி போச்சு. அவன் சாப்பிட்டு போயிட்டான். என்னாச்சு ரஃபேல்? ஒண்ணும் கிடையாது சார். சார் இப்ப இந்த மோடியோட பிம்பம் வந்து தமிழகத்துல எடுபடும். அதுதான் சொல்ல வர்றேன். எம்ஜிஆரை பத்தி வந்து மோடி பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்க அதிமுக சொல்றாங்களே. நான் சொல்லுகிறேன், நான் அதிமுக பழைய தொண்டன், எம்ஜிஆருடைய ரசிகன். இன்னைக்கு நான் சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியும் அவருடைய நாமத்தையும் சொல்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுக உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. தொண்டர்களை தவிர தொண்டர்கள் என்ன உரிமையோட இருக்கோம். நாங்க எங்களுடைய எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வழிமுறை யாருன்னு தெரியும். இதெல்லாம் மறைச்சிட்டு ஊழல் செஞ்சுட்டு தண்டனை விட்டுட்டு யாரை எதிர்த்து எதிரியா நினைச்சோமோ, யாரோட எதிராளியா நினைச்சு போராட்டிக்கிட்டு இருந்தோமோ அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகி தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து போய்கிட்டு அதே நேரத்துல ஊழல் செஞ்சு இன்னைக்கு வந்து சிறை தண்டனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா அதிமுக காரங்களா? எம்ஜிஆர் ஆன்மா மன்னிக்குமா? இன்னைக்கு சொல்றாங்க புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாங்களே, புரட்சி தலைவர் உங்களை மன்னிப்பாரா? இன்னைக்கு இருந்தா பெல்ட் கழட்டி அடிக்கிற பழக்கம் உண்டு சார். தோட்டத்துல பெல்ட் கழட்டி இவங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சிருப்பாரு. ஒருத்தனை ஓடி இருப்பேன், ஒருத்தர் எல்லாருத்தையும் வாடா இனி என்னடா சொன்ன அடிச்சிருப்பேன். தலைவர் இல்ல. இப்ப அந்த வாக்குகள் பூரா இப்ப வந்து இவங்களுக்கு நிச்சயமாக மோடிக்கு விழுகும். இன்னொன்னு சொல்றேன், ஓபிஎஸ் அவங்க ஒண்ணு சேர்ந்து மோடி ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மோடி ஒரு பிம்பமா மாறிட்டார் சார். மாறிட்டாரு. ஏன் தெரியுமா?
அவரோட அரசியல் வந்து இன்னைக்கு ஐயானோட அரசியலா மாறிக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆரோட அரசியலாவும் வருது, ஐயானோட அரசியலாவும் வருது. அப்ப முத்துராமலிங்க பிஜேபி வந்து இந்த முக்குளத்தூர் வாக்குகளை கவர நினைத்தது சரிதான். சார் சரியான பாதையில போயிட்டு இருக்கு. சரியான இப்ப முக்குளத்தோர் மட்டும் இல்ல. நிச்சயம் வந்து தெய்வீகமும் தேசியமும் சொல்றது அதிமுக முத்துராமலிங்க தேவருடைய அந்த கொள்கை. அந்த கொள்கையை அவர் அழகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து எம்ஜிஆரை பத்தி பேசவும் தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி பேசவும் தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து மக்கள் அனைவரும் அப்போ இல்ல பாரதிய ஜனதா கட்சி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவர்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். நிச்சயம் வரைக்கும் தென் மாவட்டமே வந்து பரபரப்பாகும் சார். தென் மாவட்டம் நிச்சயம் பரபரப்பாகும். கடைசியில என்ன சொல்றேன், இபிஎஸ் எனக்கு யாருன்னே தெரியாது எனக்கு. ஆனா அவர் இன்னும் மாறணும். இன்னும் ரொம்ப மாறவே இல்லை பாவம். அவரோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா இருக்காங்க, நல்லபடியா அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அது தெரியல, எப்படியும் தெரியல. இன்னும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். வேண்டாம் சார், கிட்டத்தட்ட வேண்டாம். அந்த சமுதாயத்தை வந்து இன்னைக்கு வந்து உதயகுமாரை வந்து நீங்க முன்னாடி உட்கார வச்சதுனால மிகவும் புண்பட்டு போயிருக்கு அந்த சமுதாயம். மிகவும் புண்பட்டு போயிருக்கு. ஓபிஎஸ் வந்து என்னன்னா சார் ஜல்லிக்கட்டு நாயகன், தென் மாவட்டத்தினுடைய முதல் தலைமை பதவி வகித்த ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு நாம காரணம் இருக்கு சார். உதயகுமாருக்கு என்ன இருக்கு? முன்னாடி உட்கார வச்சதுதான் இருக்கு. என்ன இருக்கு இவர்கிட்ட? இவன் வந்து பயங்கரமா சாதனை பண்ணியிருக்காரு. இருந்தாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து என்ன பரபரப்பு. ஆனா அந்த ஓபிஎஸ் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓபிஎஸ் மோடியும் சேர்ந்து தானே சார் அன்னைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அரசியல் சட்டத்தை. அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அதுல எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தா. அப்ப மோடி தமிழரோட எதிர்ப்பா இருந்து, பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பானவரா இருந்தா ஜல்லிக்கட்டு எதுக்கு அனுமதிக்கிறாரு? கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து நான் சொல்றேன், கடைசியா நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லாத ஒரு தமிழ், அதாவது ஒரு தமிழ் பிடிப்பு, ஒரு தமிழ் பற்றுதல் வந்து மோடிக்கு உண்டு. எல்லாம் நாம பாத்துட்டு இருக்கோம். மன்மோகன் சிங், ஜெயலலிதா, இது நம்ம சாரி இந்திரா காந்தில இருந்து மன்மோகன் சிங் எல்லா தலைவரையும் பாத்துட்டு இருக்கோம். வணக்கம் அதுங்கிறது 6 மாசம் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க மனப்பாடம் பண்ணி. சார் வெளுக்கிறான் சார். அந்த கணியன் பூங்குன்றான்னு யாரும் தெரியுமா சார் அவருக்கு? அதை வந்து கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்டு அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சில பேர் சொல்றாங்க மோடி அரசியல் காண்டி பண்றாங்கன்னு. சரி, மோடி அரசியல் காண்டியே பண்ணட்டும். ஆனால் மோடிக்கு பின் வருகிற பிரதமர் அனைவரும் இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று மோடி ரோடு போடுறான் பாத்தீங்களா, சாலை. அதுதான் அவரோட சக்சஸ். அதே அவரோட சக்சஸ். கண்டிப்பாக. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரப்போடுது, நெருங்கி வரட்டும். நீங்கள் சொன்ன கணக்குகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம தேர்தல் வரும்போது பார்ப்போம். மீண்டும் ஒரு தடவை சந்தித்து இந்த கணக்குகள் உண்மையாகிறதா, பொய்யாகிறதா, பொய்த்து போகிறதா என்பதை பற்றி விரிவாக பேசலாம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தது